இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன எல சென்சார் அப்படிங்கிற ஸ்பானிஷ் டைம் லூப் ஃபிலிம் பற்றி தான். இந்த படத்தோட ஆரம்பத்தில் 2 கப்பல்ஸை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. ஹஸ்பண்டோட பேர் சீட்டோ, ஒய்ஃபோட பேர் ஆனா. இவங்க 2 பேரும் இவங்களோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஃபுட்டு திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வராங்க. இவங்க இப்போ லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாமே ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வீட்டில் போய் சமைக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு எப்பயுமே வந்து சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கூட நீ இனிமேல் வந்து நம்ம சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொன்னோன்னுமே ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னா, இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட்டிருக்க, இது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிற, இது என்னோட ஃபேவரட், அதனால நான் இதை போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஃப்ளக்சுவேட் ஆகுது லிஃப்ட்டில். இந்த மழை காலனாலே இப்படி தான், இன்னும் இந்த லிஃப்ட்டை வந்து சரி பண்ணாமலே வச்சுருக்காங்க, இதனால் பாரு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு அப்படின்ற மாதிரி சீட்டோ வந்து சொல்லிவிட்டு இவங்க வந்து இப்போ 10th ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. இவங்களோட வீடு வந்து 10th ஃப்ளோரில் தான் இருக்குது. இவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் என்ன இஷ்யூ அப்படின்னா, எங்கே இந்த சிட்டியில் எந்த இடத்துல மின்னல் அடித்தாலும் சரி கரெக்டாக இவங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட் டாப்பில் தான் வந்து எல்லா மின்னலுமே வந்து விழும். இது மாதிரி ஏன் நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்களோட வீடு வந்து 10th ஃப்ளோரில் இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் இங்கே தான் போடுறாங்க, எல சென்சார் அப்படின்னு. இதுக்கு மீனிங் த லிஃப்ட் அப்படின்றது தான். இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து லிஃப்ட்டுக்கு வராங்க. மறுபடியும் மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. சண்டை போடக்கூடாதுன்னு அப்போ தான் பேசியிருப்பாங்க, ஆனால் சண்டை போட்டுகிட்டே தான் வருவாங்க. இவன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக பட்டனை ப்ரெஸ் பண்ணுவான். சீட்டும் அவன் கையில் ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். இங்க வைஃப் வந்து புலம்பிட்டே இருப்பா, நான் பேசுறத நீ வந்து கவனிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து திட்டிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து அந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஏதோ கரண்ட் ஷாக் மாதிரி வந்ததே அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் வந்து அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை எல்லாத்தையுமே அவன் வந்து ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அதை தான் இப்போ வந்து கேட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த பணத்தெல்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது சீட்டோ வந்துட்டு நான் அதை ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போய் சொல்லாத, நீ அவ்வளோ பணத்தை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவ கேட்கறா. உடனே சீட்டோ, உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே அவ வந்து அப்படியே அடிச்சிடறா. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அந்த லிஃப்ட் வந்து வந்துடுற மாதிரி இருக்கு. திரும்பவும் பார்த்தா அவங்க வந்து 10th ஃப்ளோர்லேயே தான் இருக்காங்க. இங்கே இவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தானே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்த மாதிரி இருக்கு, எப்படி நம்ம திருப்பியும் 10th ஃப்ளோருக்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிக்கிறான். இங்கே ஒரு சைடு ஆனா வந்து மறுபடியும் அந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறா. நான் வந்து சொல்றத நீ கவனிக்கவே மாட்டேங்கிற, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த விஷயத்த அவ கேட்கறா. என்ன சொல்ற, நான் இப்போ தானே அந்த விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் புரியாமலே பார்க்குறான். ஏன்னா இப்போ தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வர போன மாதிரி இருக்கு, மறுபடியும் எப்படி இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எதுவுமே புரியல. நான் இங்கே கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி, பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி ஆனா கேட்குறா. அதுக்கு சீட்டோ சொல்கிறான், ஆமாம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை உனக்கு வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறான். இதை கேட்டதுமே ஆனா வந்து கோவப்பட்டு மறுபடியும் அவனை அடிச்சிட்றான். இப்போ மறுபடியும் 10th ஃப்ளோருக்கே வந்துடுது லிஃப்ட். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி போய் மறுபடியும் அவனோட கையில் ஷாக் வருது. மறுபடியும் அவங்க 10th ஃப்ளோருக்கே வந்துடுறாங்க. இது டைம் லூப் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. இவனுக்கு வந்து புரியவே இல்லை. மறுபடியும் அவள் வந்து ஆரம்பிச்சிட்றா, நான் பேசுறது நீ கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்படின்னா இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப நடக்குது. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் ஆனாக்கு வந்து ஞாபகம் இல்லை, நமக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இவன் புரிஞ்சுக்கிறான். இவன் மறுபடியும் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். மறுபடியும் இந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகிருது. ஸோ அப்போ இது வந்து இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு, நம்ம தான் இவளை வந்து சமாளிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அவள் பேசுறதுக்கு முன்னாடி இவனே கேட்டுறான், நீ பேசுறது எதையும் கவனிக்கலன்னு தானே நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம், அடுத்து வந்து பணம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நான் ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து நமக்கு 3 மடங்காக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனே எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அவளை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்திட்டு அமைதியாக்கணும் அப்படின்னு வந்து அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் வந்து எதையுமே நம்புற மாதிரி இல்லை, நீ வந்து போய் தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் இவன் வந்து புரிய வைக்க பார்க்குறான், இந்த விஷயம் வந்து லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது, நீ வந்து எல்லாத்தையுமே மறந்துடுற, நம்ம கூட இது மாதிரி ஒரு படம் பார்த்தோமே அது மாதிரி தான் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க பார்க்குறான். ஆனால் அவள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. மறுபடியும் வந்து இந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி போயிட்டு இவங்க மறுபடியும் 10th ஃப்ளோருக்கே வந்துடுறாங்க. இவனுக்கு அந்த கையில் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் அவள் வந்து ஒரு சைடு ஆரம்பிச்சிடுறா, நான் பேசுறது வந்து நீ கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த மறுபடியும் ஆரம்பிக்கிறா. இவன் வந்து ஒரு முடிவு பண்ணுறான், எப்படியாவது இவளை சமாதானப்படுத்தி லிஃப்ட்டை வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு இவளுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவளும் வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கா. மறுபடியும் இந்த லூப் வந்து அடுத்ததாக ஸ்டார்ட் ஆகிடுது. அவள் மறுபடியும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்றா. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, இப்படி பேசி பேசி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அப்படின்னா நான் பேசுறது உனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவள் மறுபடியும் சண்டை போட பார்க்குறான். இவன் இந்த டைமில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படின்னு அவளை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் எப்படியும் அவளை வந்து அவன் சமாதானப்படுத்திடுறான். சரி ஓகே, நீ வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே, இப்போ எதுக்காக லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க, நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த விஷயம் வந்து மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது, நீ எல்லா விஷயத்தையும் மறந்துடுற வேற, அதனால நம்ம வந்து ஏதாவது ஒன்று இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு கரெக்டான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீட்டோ சொல்கிறான்.
ஆனால் இது எதையுமே ஆனா வந்து நம்புற மாதிரி இல்லை. நீ வந்து போய் தான் சொல்கிற, நீ சீக்கிரமாக வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ண, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறான். ஆனால் அவன் வந்து அதை வந்து தடுக்கிறான். அப்படிலாம் இல்லை, நம்ம ஒரு ஃபிலிம் கூட பார்த்தோமே இதே மாதிரி டைம் லூப் வந்து ஆயிட்டுருக்கு, அதனால் நம்ம இதே இடத்துல தான் மாட்டிகிட்டு இருக்கோம், அதே விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு, நீ நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவள் வந்து அந்த மாதிரி எனக்கு எந்த விஷயமும் ஞாபகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ எப்படியாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும், அதனால் நீ பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் இவன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா இப்போ தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளை வந்து சமாதானப்படுத்தியிருக்கான். மறுபடியும் அந்த டைம் லூப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இவ வந்து எல்லா விஷயத்தையுமே இப்போ நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவா. இவளை மறுபடியும் சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். அதனால அவன் வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதா இல்லை, எப்படியாவது வெளியில் போகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் இங்கே ஒரு சைடு இவன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. சீக்கிரமாக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயாகணும், அதனால் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. சரி நீ பண்ணலனா என்ன, நானே போய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறா. ஆனால் சீட்டை வந்து அவளை விடுற மாதிரியே இல்லை, தடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க மறுபடியும். இவ வந்து சும்மா இல்லாமல் அவனை வந்து ஒரே அடி தான் அடிச்சு அப்படியே அவனை அங்கே நிற்க வச்சுட்டு இவ போய் இந்த டைம் என்ன பண்ணுறா அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டன் அந்த 0 அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறா. இவளோட கைக்கு வந்து ஷாக் அடித்த மாதிரி தெரியுது. இப்போ மறுபடியும் இந்த லூப் வந்து இவளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இவளுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் சீட்டோக்கு எந்த விஷயமுமே இந்த லூப் நடந்தது வந்து ஞாபகம் இல்லை. அப்போ தான் இவ வந்து புரிஞ்சுக்கிறான். இந்த சைடு சீட்டோ என்ன பண்ணுறான்னா அங்கே இதுக்கு முன்னாடி பேசினதவே வந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்க மாட்டீங்களா, இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. மறுபடியும் இந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் இவ புரிஞ்சுக்கிறா சீட்டோ சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப் வந்து நடக்குது அப்படின்னா இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட்டை வந்து இவ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இவ வந்து அவனுக்கு புரிய வைக்க பார்க்குறா. ஆனால் அவனுக்கு வந்து எந்த விஷயமுமே ஞாபகம் இல்லை. அப்பதான் இவ வந்து சொல்றா, நம்ம கூட ஒரு டைம் லூப் ஃபிலிம் பார்த்தோமே அதே மாதிரி தான் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றா. ஓ அந்த ஃபிலிம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். எனக்கு அந்த படம்லாம் ஞாபகம்லாம் இல்லை, ஆனால் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மாட்டிட்டு இருக்கோம், இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா இவ சொல்றத வந்துட்டு சீட்டோ நம்பிடுறான், காம்ப்ரமைஸும் ஆயிடுறான். இதை வந்து இவ யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னா இவன் வந்து உடனே நம்பிட்டான். இதை வச்சு நம்ம வந்து இவனை நல்லா திட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால இந்த லூப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அவனை வெறுப்பேற்றுற மாதிரி அவளோட மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீர்த்துட்டு இருக்கா. அவனுக்கு அந்த பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து இப்போ வந்து அந்த குப்பையில் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பா, குப்பையில் போட்டதுக்காக. இது எனக்கு பிடிச்சதில்ல, இது எதுக்காக எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு வந்து அவன் சண்டை போடுவான். ஆமாம் இதெல்லாம் ஒரு ஷர்ட்னு இதை வந்து நீ போட்டுட்டு இருக்க, இது எவ்வளோ அசிங்கமாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. இப்போ மறுபடியும் லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா விஷயமும் அவனுக்கு மறந்து போயிடுது. இப்போ வந்து வேற விஷயங்களை சொல்லி திட்டிட்டு இருக்கா. இது மாதிரி அவன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டி முடிச்சிடுறா. இதுக்கு மேலேயும் உன்னோட பேச்சு எல்லாத்தையும் என்னால் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது, இங்கேருந்து நம்ம உடனே வெளியில் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் வந்து இவ ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பா. அதை வந்து அவன் ப்ரெஸ் பண்ண போவான், அவளும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிடுறா. இப்போ 2 பேருமே சேர்ந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. 2 பேத்துக்குமே வந்து அந்த ஷாக் அடிச்சிருது. அதனால இப்போ இந்த லூப் வந்து நடக்கிறது இவங்க 2 பேத்துக்குமே வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த 2 பேருக்குமே எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்குது. எப்படியாவது நம்ம இங்கேருந்து வெளியில் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது கால் பண்ணலான்னு மொபைலை பார்த்தா சிக்னல் இருக்காது. லிஃப்ட் டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அந்த சைடு வெளியில் போக முடியாது, செவரு தான் இருக்கும். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, இங்கே ஏதாச்சும் மேனுவல் இருக்கும், அதனால ஏதாவது பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண முடியுமா, ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருப்பான். அங்கே ஒரு பிளக் இருக்கும், அந்த மேனுவலும் அங்கே இருக்கும். இந்த பிளக் எதுக்காக இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது உன் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சீட்டை வந்து காமெடியாக கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அவள் எடுத்துருவா. அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அங்கே வந்து ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். 1 பட்டன் அழுத்தணும் அப்படின்னா அது வந்து எமர்ஜென்சிக்கு அப்படின்ற மாதிரி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அந்த சவுண்டு கேட்டு அலாரம் சவுண்டு கேட்டு யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்து டைம் லூப்பில் இருக்காங்க இவங்க. அடுத்தது 2வது பட்டனை ப்ரெஸ் பண்ணுவா, அது வந்து ஃபயர் அலார்ம்க்கான பட்டன். இவ அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே சீட்டோ நிற்கிற இடத்துல கரெக்டாக வந்து தண்ணி விழுந்துரும். அவன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். அதே மாதிரி 3வது பட்டனுக்கு ஒரு இது பவர் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் 4வது பட்டன் ட்ராப் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு அவன் வந்து கோவப்பட்டு சண்டை போட வருவான். எதுக்குன்னா நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு பார்க்கணும், ஏன்னா நம்ம டைம் லூப்பில் வந்து மாட்டிருக்கோம், நீ என்னடனா லிஃப்ட் மெக்கானிக் ஆக போகிற மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சண்டை போடுவான். நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த 4 பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறான். மேலேருந்து ஒரு ஏணி வருது. இது வழியாக போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வெளியில் போயிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏறுறதுக்காக போகிறான். ஆனால் அந்த சீட்டை வந்துட்டு இல்லை நீ போகிறது சேஃப்டி இல்லை, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குப்பையில் வந்து ஒரு பாட்டில் இருக்கும், சரக்கு பாட்டில். அதை எடுத்துக்கிட்டு அவன் வந்து போவான். இந்த சரக்கு வந்து அவளுக்கு பிடிச்சது. இதையா நீ இதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவா. ஆமாம் நான் மேலே போய் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவன் மேலே போயிட்டு அந்த சரக்கையும் குடிச்சிட்டு அங்கே வந்து ஒரு ஏணி இருக்கும், இது வழியாக போனால் நம்மளால் போயிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணி வழியாக ஏறி போகிறான். அங்கே வந்து நிறைய ஸ்பைடர்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து அவனோட கையிலையும் விழுகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டி விடுறான். அது லிஃப்ட்
லிஃப்ட்டுக்குள்ளே விழுகுது. இவ அதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவன் இன்னும் காணோம் அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது மேலேருந்து ஏதோ கத்துற சத்தம் கேட்குது, சீட்டோட கத்துற சத்தம். இவன் என்னன்னு போய் எட்டி பார்க்குறா, மேலேருந்து பிளட் ஆகுது விழுந்துட்டு இருக்கு. அவனோட கை வந்து அப்படியே கீழே தனியாக விழுந்துருது. இதை பார்த்ததுமே ஆனா வந்து ரொம்பவே பயந்து போயிடுறா. இவனோட கை வந்து துண்டா கட் பண்ணியிருக்கு. அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணு, நீ மட்டும் பண்ணிடாத, என்னோட கை இருக்குல்ல அதையும் எடுத்து சேர்ந்தே வந்து ப்ரெஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் பயந்துக்கிட்டே போயிட்டு 2 பேர் கையும் சேர்த்து வச்சு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறா. இப்போ வந்து லூப் ஸ்டார்ட் ஆகிருது. இவங்க எப்பயும் போல் 2 பேரும் அப்படியே வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே அவங்க 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு எதுவுமே ஆகலை. இப்போ மறுபடியும் அந்த லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போய் ஆகணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே வந்து சைடில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கு, மானு நீ எங்கே போயிட்ட, நீ வரல அப்படின்னா நான் வந்து உன்னை மறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி 1999 எழுதுனது. அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி இவ சின்ன வயசாக இருக்கும்போது மானு மேரி அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல்ஸ் இருந்தாங்க. அவரோட பேர் தான் வந்து மானு. அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து வெளியில் போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டோர் வழியாக அவங்க 2 பேருமே வந்து வெளியில் வராங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து 2 சைடு ஏணி இருக்குது. அப்போ தான் சீட்டை வந்து சொல்கிறான், இந்த சைடு நம்ம போகக்கூடாது, இந்த சைடு போனப்போ தான் மேலே ஒரு கம்பி இருந்தது, அதுதான் என்னோட கையை துண்டா வெட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்னா நம்ம இந்த வேறு சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு ஏணி இருக்குது, அந்த சைடு வந்து ஏறி போய் பார்க்குறாங்க. அப்படி அவங்க 2 பேர் ஏறி போய் பார்க்கும்போது அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு பேர் வந்து கமாண்ட் ரூம். இந்த ரூமில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அங்கே வந்து சில மேனுவல் டயக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வந்து மானு அப்படின்ற பேரும் இருக்குது. அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு சிஸ்டமும் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அது ஆன் ஆகவே இல்லை. சில டேப்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. சரி இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொன்றா வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டேப்பை ப்ளே பண்ணும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னோட பேர் வந்து மானு, நான் வந்து சயின்டிஸ்ட்டு, யாருமே பண்ணாத விஷயத்த நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன், அதுதான் டைம் ட்ராவல். அந்த டைம் ட்ராவல்காக நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதில் இருக்க லிஃப்ட்டவே யூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து நிறைய பவர்ஸ் தேவைப்பட்டது, அதுக்காக தான் மின்னலை யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல வந்து எங்கே மின்னல் அடித்தாலும் அது எங்களோட அப்பார்ட்மெண்ட்லேயே விழுற மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணேன், அதில் நான் சக்ஸஸும் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டேப் வந்து இருக்குது. சரி ஓகே அடுத்த டேப் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நெக்ஸ்ட் டேப்பை போடுறான். அதில் வந்து நான் 30 வாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன், இந்த டைம் ட்ராவல் வந்து கரெக்டாக வரல, அதுக்கு பதிலாக நான் என்னோட டைம் லூப்பில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த பில்டிங், இந்த செட்டப் மாதிரியே வேற ஒரு டைமென்ஷனில் நான் இருக்கேன், அதனால இதிலிருந்து வந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே இன்னொரு டேப், அது வந்து லாஸ்ட் டேப்பு, இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறா. அதில் வந்து நான் 100 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன், என்னால் இதிலேருந்து வெளியவே வர முடியல, இந்த லூப்லேயே மாட்டிட்டு நான் சாக வேண்டியதான். ஆனால் வந்து மேனுவல் சிஸ்டம் வச்சு நம்ம இதிலேருந்து வந்து வெளியில் வர முடியும். ஏன்னா இந்த லிஃப்ட்டுக்கு வந்து அந்த பவர் கொடுக்கறது அந்த மின்னல் மட்டும்தான், அது இல்லாமல் நம்ம மேனுவல் பவரை வச்சு வெளில வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருக்கும், அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சீட்டோக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு வந்து நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துலையும் இவங்க வந்து நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நான் தான் இப்போ என்னால் தான் வெளியில் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு தட்டு அது வந்து ஆன் ஆகிருது. அப்பா நல்ல வேலை நீ இப்போயாவது பிரோஜனமான வேலை செஞ்சு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. பத்தியா என்னால் தான் இப்போ நம்ம இங்கேருந்து வெளியில் போக போகிறோம், என்னால் தான் நீயும் வந்து சேவ் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு இவன் வந்து அதெல்லாம் கிடையாது, நீ இல்லைனாலும் என்னால் வந்து இங்கேருந்து போயிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த சிஸ்டம் ஆனோடனே அதில் வந்துட்டு இன்ஃபினிட் பேட்டரி போடணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது சீட்டோ சொல்லிடுறான், உனக்கு தான் என்னோட ஹெல்ப் தேவையில்லையே, நீயே போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளு வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபினிட் பேட்டரியை எடுத்து ஆனும் பண்ணிடுறா. அதில் வந்து பவரும் ஆன் ஆயிடுது. இப்போ பாரு என்னால் தான் நம்ம வந்து தப்பிக்க போகிறோம், நீ வந்து எனக்கு வாழ்க்கை முறை வந்து கடமைப்பட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொல்லிவிட்டு இவங்க லிஃப்ட்டுக்கு போயிட்டு அதை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஷாக் ஆயிடுறா. என்ன இது நம்ம வந்து கரெக்டாக தானே பண்ணோம், எப்படி வந்து இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. ஆனால் இந்த டைம் சீட்டோ என்ன சொல்லிடுறான்னா, உனக்கு தான் என்னோட ஹெல்ப்லாம் தேவையில்லை, நான் வந்து கண்டிப்பாக வரமாட்டேன், நீயே போய் எதனாலும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இதுக்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே இருந்துக்கிறான். அவள் மேலே போயிட்டு மறுபடியும் அந்த கமாண்ட் ரூமில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அவள் அப்படி அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இவன் வந்து நம்மளை திட்டிட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கா, பேசாமல் நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எல்லாத்தையும் குடிச்சிட்டு அவள் வந்து குப்பத்தடியில் போகிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை இவனுக்கு பிடிச்சதை வந்து வச்சிருப்பாள். அதை வந்து இப்போ தான் எடுத்து பார்ப்பான் இவன். அப்படின்னா இவன் வந்து வேணும்னே தான் இதெல்லாத்தையும் பண்ணியிருக்கா, இந்த லூப்பை ஸ்டார்ட் பண்ணி என்னை கண்டிப்பாக வந்து இவள் திட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேற்றுறதுக்காக அவளுக்கு ஃபேவரட் அந்த பிடிக்காத ட்ரெஸ்ஸை இவன் வந்து போட்டுக்கிட்டு இந்த லூப்பை வந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இவளை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூப்பை வந்து இவன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ வந்து இந்த லிஃப்ட்டு வந்து ஆன் ஆகிருது.
அப்படி ஆனதுமே அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிறதுக்காக 5-4 அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது மேலேருந்து அவளோட கத்துற சத்தம் கேட்குது. இவன் பதறி போயிட்டு லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே வந்து ஒரு எலும்புக்கூடு இருக்கும். அதை பார்த்து தான் அவள் பயந்து போய் கத்திருப்பா. இது என்ன எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அது வந்து அந்த மானு அப்படிங்கிற சயின்டிஸ்டோடது தான், அவரோட எலும்புக்கூடு தான் அது. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட், டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த லிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இதில் வந்து நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் இல்லைனா பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பார். அதுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மின்னல் அடிக்கிற அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாக இந்த இன்ஃபினிட் பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் இவர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஃபெயிலியர் ஆயிடுவார். டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக டைம் லூப்லேயே வந்து மாட்டிப்பார். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு வழியாக ட்ரை பண்ணி கடைசியில் இந்த இடத்துல வந்து இறந்தும் போயிருப்பார். அவரோட அந்த எலும்பு கூட தான் அந்த இடத்துல இருக்கும். இது எப்படி அவரோட தான் நீ கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு அவன் கேட்கும்போது, இந்த கோட் வந்து நான் சின்ன வயசில் அவர் போட்டு பார்த்துருந்துருக்கேன், அதனால் இது கண்டிப்பாக அவராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. சரி, இங்கேருந்து போகிறதுக்கு வேறு வழிகளே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மேனுவல் சிஸ்டம் அதை மட்டும் வச்சு தான் இவங்களால போக முடியும். அப்போ தான் இவங்க வந்து ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அங்கே வந்து நிறைய பிளக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படின்னா இந்த இன்ஃபினிட் பேட்டரி மூலயமா நம்ம மின்னலை யூஸ் பண்ணாமல் இந்த லிஃப்ட்டில் நிறையா வந்து இவங்க ஸ்டெப்ஸ் அந்த ஏணியில் ஏறி வரும்போது பிளக் பாயிண்ட் எல்லாமே இருந்திருக்கும். அதில் கனெக்ஷன் பண்ணி லிஃப்ட்லேயும் கடைசியாக ஒரே ஒரு பிளக் இருக்கும். அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லூப்லேருந்து நம்மளால வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபினிட் பேட்டரியை வந்து எப்படியோ ஆன் பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து பவர் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த லிஃப்ட்டில் அந்த படியில் ஏறி வரும்போது ஏணியில் ஒவ்வொரு இடத்துல பிளக் இருக்கும். அது எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஒயரை சொருக்கிக்கிட்டே வராங்க. கடைசியாக ஒரே ஒரு ஒயரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற பிளக்கில் ஆன் பண்ணுறாங்க, சொருகுறாங்க. அப்படி ஆன் பண்ணதுமே லிஃப்ட் வந்து டக்குன்னு ஆன் ஆகி மறுபடியும் ஷட் டவுன் ஆயிடுது. இப்போ மறுபடியும் இவங்க அந்த ரூமுக்கே வந்து உட்காந்துடுறாங்க. அவ்வளோதான், நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து வெளியில் போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எலும்புக்கூடில் ஒரு டேப் இருக்கும், அது கடைசியான டேப். அதை வந்து போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதுலேயும் அவர் வந்து அவரை பற்றி தான் பேசி ஃபீல் பண்ணியிருப்பார். என்னோடய பேர் வந்து மானு, இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக நான் வந்து மிஷின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அதில் வந்து தோற்று போயிட்டேன். டைம் லூப்பில் வந்து நான் அதுக்கு பதிலாக மாட்டிக்கிட்டேன். இதிலேருந்து வெளியில் வரதுக்கு நான் திட்டத்தட்ட வந்து வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் என்னால் வந்து அதை செய்ய முடியல. அதனால் நான் இங்கே வந்து சாக போகிறேன். மேரி, நான் உன்னை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நீ மட்டும் இருந்திருந்த என் கூட அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதுலேருந்து வெளியில் வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கார்டில் இருக்குது. இதை பார்த்துட்டு சீட்டோ வந்து கோவப்படுறான். இவன் போய் டைம் லூப்பில் மாட்டினதும் இல்லாமல் இவன் ஒய்ஃபும் மாட்டிருக்கணுங்கிறான், என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அவள் ஒரு விஷயத்த சொல்கிறா. ஆமாம், அவர் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு ஜீனியஸ். அவங்க ஒய்ஃபும் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே டைமில் அந்த ப்ளக்கை வந்து போட்டிருந்துருக்கலாம். அவர் மட்டும் இருந்ததுனால தான் அதை வந்து செய்ய முடியல. இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ப்ளக் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க கனெக்ட் பண்ணும்போது அந்த பவரும் வந்து அதுக்கு வருது, மேனுவலாக வந்து பவர் வருது. எப்படியோ இங்கேருந்து வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லிஃப்ட்டுக்குள்ளேயே அந்த பிளக் ஆன் பண்ணிடுறாங்க. அந்த லிஃப்ட் வந்து ஆன் ஆகிருது. இப்போ இவங்க வந்து ஒரு வழியாக டைம் லூப்லேருந்து வெளில வர போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே வந்து சமாதானமாக பேசிக்கிறாங்க. இனிமேல் சண்டை எதுவும் நம்ம போட வேணாம், நம்ம வந்து கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இப்போ வந்துடுறாங்க. இவங்க அதிலேருந்து வந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுமே இந்த மாதிரி லூப் நடந்தது, இந்த மாதிரி எந்த விஷயமுமே இவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. குப்பையும் தூக்கி போட்டுட்டு இப்போ இவங்க வந்து மறுபடியும் வீட்டுக்கு போக போகிறாங்க. இவங்க அப்படி வீட்டுக்கு போகிறப்ப மேலே வந்து ஃபுல்லாக இடி மின்னல்லாம் அடிச்சிட்ருக்கு, மழை வர மாதிரி. அப்படின்னா மறுபடியும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த பவர் வந்து வந்துடும். இப்போ வேறு எந்த கப்பல் போய் மாட்ட போகிறாங்க, இல்லை யாரோ தனியாக மாட்ட போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸை பற்றியோ நான் பேச நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.